ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்மளோட ஆரோக்கிய பயணத்தில் நம்மளால் அடிக்கடி புறக்கணிப்படுற ஆனால் அதீத நன்மைகள் கொண்ட ஒரு அதிசய பழத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுதாங்க மாதுளை. அது ஒரு பழம் மாத்திரமல்லங்க, அது ஒரு இயற்கை மருந்து, ஆரோக்கிய சக்தி மையம், இளமை நிழல்னு சொல்லலாம். மாதுளை ஜூஸ் எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? அந்த சிவப்பு நிறம் ரத்தம் மாதிரி ஜொலிக்கும். அதை பார்த்தாலே உடல் புத்துணர்ச்சி அடையும். ஆனால் இதோட உண்மையான சக்தி அந்த ஜூஸில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின்கள், மினரல்கள் மற்றும் பாலிஃபினால்கள் தான். நம்ம சாப்பிட்ற பழ வகையில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது. இதில் மாதுளையும் அடங்கும். இதில் உள்ள பல்வேறு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு பல்வேறு நன்மைகளை தருதுங்க. மாதுளை பழத்தில் வைட்டமின் கே, வைட்டமின் சி, பொட்டாசியம், இரும்புச்சத்து, மக்னீசியம், புரதம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது. மேலும் மாதுளையிலிருந்து தயாரிக்கப்படும் மாதுளை சாற்றை தினமும் அருந்துவது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு உதவுது. இது ஒரு பல்துறை பானம்னு சொல்லலாம். உணவுகளுடன் சரியாக இணைப்படும் போது ஆரோக்கிய நன்மைகள் அளிக்குது. இன்னும் தினமும் மாதுளை சாறு அருந்துபவங்க அதில் இருக்கிற டேனின்கள் குறித்து கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா டேனின்கள் காலப்போக்கில் பற்களை கரைப்படுத்தும். இதில் தினமும் மாதுளை சாறு அருந்துவதால் என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை பற்றி விரிவாக நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதுளை சாறு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டு இருக்குங்க. இது உடலில் உள்ள ஃப்ரீ ரெடிக்கல்களை நடுநிலையாக்கி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க உதவுது. இதன் மூலம் இதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய் அபாயங்களை தவிர்க்க முடியும். இதில் அழற்சி எதிர்ப்பு சேர்மங்கள் நிறைஞ்சிருக்குங்க. இது உடலில் ஏற்படும் அழற்சியை குறைக்க உதவுது. இதன் மூலம் நீரிழிவு, மூட்டு வலி, புற்றுநோய் போன்ற பல்வேறு நாள்பட்ட நிலைகளை தவிர்க்கலாம். மாதுளை சாறில் உள்ள அதிக அளவிலான வைட்டமின் சி சத்துக்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுது. மேலும் நோய் தொற்றுக்கள் மற்றும் நோய்களை எதிர்த்து போராடும் திறனை உடலுக்கு வழங்குது. மாதுளை சாறு அருந்துவது வயிற்றுப்போக்கு மற்றும் அழற்சி, குடல் நோய் போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு இயற்கை தீர்வாக கருதப்படுதுங்க. இது ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிப்பதோட மலச்சிக்கலை தடுக்க உதவுது. இதற்கு மாதுளையில் உள்ள நார்ச்சத்துக்களே காரணம்னு சொல்லப்படுது. மாதுளை சாறு குறைந்த கலோரிகள் மற்றும் அதிக நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சதுன்னு சொல்லுது. இதில் உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்புகிறவங்களுக்கு சிறந்த மற்றும் ஆரோக்கியமான தேர்வாக கருதப்படுது. மேலும் இது நார்ச்சத்துக்கள் வயிறு நிரம்பிய உணர்வை தருவதோட அதிகப்படியான உணவு உட்கொள்ளலை தடுக்குதுங்க. மாதுளை சாறு அருந்துவது மேம்பட்ட அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துது. இது அல்சைமர் போன்ற நியூரோ டீஜெனரேட்டிவ் மற்றும் வயது தொடர்பான அறிவாற்றல் இழப்பு போன்ற நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுது. இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தவும் உதவுது. இது நீரிழிவு நோய் அபாயத்தில் உள்ளவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருந்தாலும் மாதுளை சாறு இயற்கையான சர்க்கரைகளை கொண்டு இருக்குங்க. எனவே இதை மிதமான அளவில் உட்கொள்வது ரொம்பவே அவசியம். மாதுளை சாறு அருந்துவதால் உடல் ஆரோக்கியத்துக்கு பல்வேறு நன்மைகளை தருது. இருந்தாலும் சில உடல்நல பிரச்சனை உள்ளவங்க மாதுளை சாறை தினமும் அருந்துவதை தவிர்க்கணுங்க. மாதுளை அப்படின்னா அது ஒரு பழம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு ஆயுர்வேத மருந்துன்னு சொல்லலாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய மருத்துவம், கிரேக்க மருத்துவம், பாரசீக மரபுகள் இதை பயன்படுத்தி வந்துட்டுருக்கு. மாதுளை விதைகளில் இருக்கும் சிவப்பு ஜூஸ் புனிகாலாஜின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது நம்ம உடலில் உள்ள பாதகமான மூலக்கூறுகள், அதாவது ஃப்ரீ ரெடிக்கல்களை கட்டுப்படுத்தி உடல் செல்களை பாதுகாக்குது. மாதுளை ஜூஸ் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஹீமோக்ளோபின் அளவை உயர்த்துங்க. அதனால் அனிமியா, சோர்வு, மயக்கம் ஆகியவை குறையும். இந்த மாதுளையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்டிஎல் கொழுப்பை குறைச்சி, அதாவது கெட்ட கொழுப்பை குறைச்சி எல்டிஎல் கொழுப்பை அதிகரிக்காமல் பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎல் கொழுப்பை அதிகரிக்கவும் செய்யுது. இதனால் இதய நோய், ஸ்ட்ரோக், உயர் ரத்த அழுத்தம் ஆகியவற்றை தடுக்க முடியும். மாதுளை ஜூஸ் மூளைக்கு அதிக ஆக்சிஜன் அனுப்புதுங்க. இதன் மூலம் நினைவாற்றல், கவனத்திறன் ஆகியவற்றை அதிகரிக்க செய்யுது. மூத்த வயதினருக்கு இது அல்சைமர் நோய் ஏற்படுவதை தடுக்க உதவியாக இருக்கும். பல ஆய்வுகள் காட்டியுள்ளதுங்க, மாதுளை ஜூஸில் உள்ள சேர்மங்கள் புரோஸ்டேட், மார்பக தோல் புற்றுநோய் போன்றவற்றை தடுக்குதுன்னு. மாதுளை ஜூஸ் செரிமான சாறுகளை ஊக்குவித்து குடல் நோய், மல அடைப்பு, வயிற்றுப்போக்கு ஆகியவற்றை கட்டுப்படுத்துது. மாதுளை ஜூஸ் கலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்குது. சுருக்கங்கள், கருமை, பிம்பிள் போன்றவற்றை குறைக்குது. இது ஒரு நேச்சுரல் பியூட்டி ட்ரிங்க்னு கூட சொல்லலாம். மாதுளையில் உள்ள வைட்டமின் சி மற்றும் இரும்பு முடி வேர்களை வலுப்படுத்தி முடி கொட்டுறதை தடுக்குதுங்க. இந்த மாதுளை ஜூஸ் ஹார்மோன் சமநிலையை பராமரித்து மாதவிடாய் பிரச்சனைகள்,
மெனோபாஸ் அறிகுறிகள் ஆகியவற்றை குறைக்கும். கர்ப்பிணி பெண்கள் மாதுளை ஜூஸ் குடித்தா இரத்த சோகை குறையும், பிள்ளையோட மூளை வளர்ச்சி மேம்படும். ஆனால் அளவு கட்டுப்பாடு ரொம்பவே அவசியம்னு சொல்லப்படுது. இந்த மாதுளை ஜூஸ் டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனை இயற்கையாக அதிகரித்து உடல் சக்தி மற்றும் உயிர் சக்தியை தருது. இது குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தி சோர்வை குறைச்சி இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துது. மாதுளை ஜூஸ் வைட்டமின் சி நிறைஞ்சதால் சளி, காய்ச்சல், வைரஸ் தாக்கங்கள் ஆகியவற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. இந்த மாதுளை ஜூஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் கொண்டதால் உடல் வலி, வீக்கம், காயம் ஆகியவற்றை குறைக்குது. இதில் கலோரி ரொம்பவே குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கிறதால இது உடல் எடை குறைக்கும் ட்ரிங்காக பயன்படுத்தப்படுது. மாதுளை ஜூஸ் சிறுநீரை சுத்தம் செஞ்சு கிட்னி ஸ்டோன் உருவாவதை தடுக்குது. மாதுளை ஜூஸ் மன அமைதியை தரும். இதில் உள்ள சேர்மங்கள் கார்டிசால் ஹார்மோனை கட்டுப்படுத்துதுங்க. இந்த ஜூஸை நம்ம குடிக்கிறதால பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளில் பற்களில் பிளாக் ஏற்படாமல் தடுக்குது. சிலர் இதை ரோஸ் வாட்டரோட சேர்த்து குடிப்பது வழக்கமாக இருக்குது. இது நேச்சுரல் ஸ்கின் க்ளோ தரும் ஒரு பொருளாக இருக்குது. மாதுளை ஜூஸ் ஆன்டி ஏஜிங் ட்ரிங்க் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு இது உடலில் இருக்கிற செல்களை புதுப்பிக்குது. சின்ன அளவில் தினமும் மாதுளை ஜூஸ் குடிச்சிங்கன்னா மெட்டபாலிசம் சீராகி ஆரோக்கியம் நீடிக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சில பக்க விளைவுகள் இருக்க தான் செய்யுது. அதிகமாக குடித்தோன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். சர்க்கரை நோயாளிகள் இயற்கை சர்க்கரை அதிகம் இருக்கிறதால அளவை கவனமாக பயன்படுத்தணும். அலர்ஜி ஒரு சிலருக்கு தோல் அரிப்பு அல்லது வீக்கம் ஏற்படலாம். இரத்த அழுத்த மருந்துகள் எடுத்துக்கொள்பவங்க மருத்துவரோட ஆலோசனை கேட்ட பிறகு அதன் பின்பு தான் இதை அருந்தணும். கிட்னி பிரச்சனை உள்ளவங்க அதிக அளவு குடிக்கக்கூடாது. அப்படின்னா இந்த மாதுளை ஜூஸை எப்போ குடிக்கலாம், எப்படி குடிக்கலாம்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் 1 கப் மாதுளை ஜூஸ் குடிக்கிறது சிறந்ததுங்க. சர்க்கரை சேர்க்கக்கூடாது, இயற்கையான சுவையோடு தான் குடிக்கணும். குளிர வச்சா சிறிது தேன் சேர்த்து குடிக்கலாம். தினமும் 150லேருந்து 200 ml போதுமானதுன்னு சொல்லப்படுது. இந்த மாதுளை ஜூஸ் நம்ம குடிக்கிறதால உடல் ஆரோக்கியமாக இருக்குது, இதயமும் ஆரோக்கியமாகுது, வீக்கம் குறையுது, செரிமானம் மேம்படுது, சரும ஆரோக்கியம் சிறப்படையுது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது மற்றும் புற்றுநோய், மூட்டுவலி போன்ற தீவிர நோய்கள் அபாயத்தை குறைக்குது. இதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களுக்கு எதிராக போராடி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைச்சி வயதாகும் செயல்முறையை மெதுவாக்க உதவுது. இந்த மாதுளை ஜூஸ் ஒரு சாதாரண பானம் இல்லைங்க, இது ஒரு இயற்கை மருந்து, அழகு ஊட்டம், உடல் பாதுகாப்பு கவசம். இது உங்கள் உடலுக்கு உயிர் கொடுத்து மனதுக்கு அமைதியை தரும். ஒரு நாளைக்கு அவங்க உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி மாதுளை ஜூஸ் அருந்துறது நல்லது. நாளையிலேருந்து ஒரு கன்னி மாதுளை ஜூஸை உங்கள் நாளை மாற்றும்னு சொல்லப்படுது. நம்மளோட ஆரோக்கியம் நம்ம கையில் தான் நண்பர்களே. ஆகையால் மாதுளை ஜூஸ் உங்கள் தினசரி வாழ்க்கையில் ஒரு பாகமாக மாற்றிக்கொள்ளுங்க. இந்த மாதுளை ஜூஸில் யாரெல்லாம் பால் சேர்த்து ரெகுலராக குடிக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா.